வணக்கம். இந்த காணொளியில் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை பயன்படுத்தி வெற்றிடத்தில் சமதள மின்காந்த அலைகள் பரவுதலுக்கான கோவையை தருவி. அல்லது இதே கேள்வியை வெற்றிடத்தில் மின்காந்த அலைகள் பரவும் திசைவேகம் ஒளியின் திசைவேகத்திற்கு சமம் என்று நிரூபி இப்படியும் கேட்கலாம். இதை இங்கிலீஷில் study the behavior of propagation of electromagnetic waves in vacuum or free space using Maxwell's equation. இல்லனா show that the velocity of electromagnetic waves in free space is equal to the velocity of light in free space. இப்படினும் கேட்கலாம். இப்போ நம்ம சமதள மின்காந்த அலைகள் வெற்றிடத்தில் பரவுவதாக கருதலாம். வெற்றிடத்துக்குன்னு சில பண்புகள் இருக்குது. அதாவது எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டியோட மதிப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மின் உட்புகுத்திறன் விடுதிறன் சொல்கிறது எப்சிலான் நாட்டாகவும் காந்த உட்புகுத்திறன் மியூ நாட்டாகவும் இருக்கும். அது வெற்றிடம் அப்படிங்கிறதுனால மின்னூட்டங்கள் சார்ஜஸ் உள்ளே போக முடியாது. அதனால் அதை சார்ஜ் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் மேக்ஸ்வெல்லோட அடிப்படை சமன்பாடுகள் 4 இருக்குது. அதை டெல் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு ரோ, del dot b vector equal to 0, del cross e vector is equal to minus dou b vector by dou t, del cross h vector equal to j vector plus dou d vector by dou t. இதுதான் 4 ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ். இதை b வெக்டரை மியூ ஹெச்னு எழுதலாம். d வெக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி வெக்டரை எப்சிலான் e வெக்டர்னும், j வெக்டர் வில் பி j வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா e வெக்டர்னு எழுதலாம். அதாவது வெற்றிடத்தின் பண்புகளாக இந்த நிபந்தனைகளால் நம்ம எழுதலாம். மியூவோட மதிப்பு என்னவாக இருக்குன்னா மியூ நாட்டாக இருக்கும். அப்போ பிவை எப்படி எழுதலாம்னா மியூ நாட் ஹெச் வெக்டர்னு எழுதலாம். எப்சிலானோட மதிப்பு எப்சிலான் நாட் அப்படிங்கிறதுனால த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ வெக்டர்னு எழுதுகிறோம். சார்ஜ் அதாவது சார்ஜ் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால ரோவின் மதிப்பு சுழியாக இருக்கும். ஸோ சார்ஜ் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரோவின் மதிப்பு 0 இருந்ததுன்னா சிக்னாவோட மதிப்பு அதாவது கடத்து திறன் கண்டக்டிவிட்டியும் 0வாக இருக்கும். சிக்மா 0வாக இருந்ததுன்னா ஜேவின் மதிப்பும் 0வாக இருக்கும். ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்க இந்த நிபந்தனைகளை நம்ம மேக்ஸ்வெல்லோட அடிப்படை சமன்பாடுகளில் போடுறோம். ஸோ முதல் சமன்பாடு என்ன ஆகுனா டெல் டாட் இ வெக்டர் ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஏன்னா ரோவின் மதிப்பு 0 ஆகுது. டிக்கு பதில் எப்சிலான் நாட் இ வெக்டர் அது போட்டதுனால் டெல் டாட் இ வெக்டர் ஈக்குவல் டு 0. அடுத்த சமன் டெல் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 0. மூணாவது சமன் பார்த்திங்கன்னா டெல் கிராஸ் இ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட், அதாவது பி இருக்கிற இடத்துல மைனஸ் மியூ நாட் டோ ஹெச் பை டோ டின்னு எழுதுகிறோம். அடுத்த சமன்பாடில் ஜே 0 ஆகிடும். ப்ளஸ் டோ டி பை டோ டியில் டி வெக்டரை எப்சிலான் நாட் டோ இ வெக்டர் பை டோ டி. ஸோ இந்த 4 சமன்பாடுகள் தான் மேக்ஸ்வெல் வெற்றிடத்திற்கான மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு. இப்போது இதில் சமன் 3 எடுத்துக்கலாம். சமன் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் கிராஸ் இ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் டோ ஹெச் வெக்டர் பை டோ டி. இந்த மூன்றாவது சமனுக்கு கேர்ள் எடுக்கலாம். அதாவது டெல் கிராஸ் இ வெக்டர் கண்டுபிடிக்கலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெல் கிராஸ் இ வெக்டர் இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகும் பாருங்கள். டெல் கிராஸ் ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் மியூ நாட் டோ ஹெச் பை டோ டி இருக்குது. அதை போட்டுக்கலாம். மியூ நாட் கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துருக்கலாம். இப்போது டெல் கிராஸ் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர், டோ பை டோ டி ஒரு ஆப்ரேட்டர் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறோம், டோ பை டோ டியை வெளியில் வச்சுக்கிட்டு டெல் கிராஸை உள்ளே கொண்டு போகிறோம். இது ஏன் எடுத்துகிட்டு போகிறோன்னா உள்ள டெல் கிராஸ் ஹெச் வெக்டர்னு இருக்குது. சமன் 4 பார்த்திங்கன்னா டெல் கிராஸ் ஹெச்க்கான மதிப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எப்சிலான் நாட் டோ இ வெக்டர் பை டோ டி. அதை கொண்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம இதில் பிரதியிடுறோம். ஸோ பிரதியிடும்போது திரும்பவும் நம்ம இந்த கான்ஸ்டன்ஸ்லாம் வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் மியூ நாட் எப்சிலான் நாட், இங்கே ஒரு டோ பை டோ டி இருக்குது, உள்ளுக்கு ஒரு டோ இ வெக்டர் பை டோ டி இருக்குது. அது ரெண்டும் சேர்த்துனா டோ ஸ்கொயர் இ வெக்டர் பை டோ டி ஸ்கொயர்னு வரும். அப்போது டெல் கிராஸ் இ வெக்டரின் மதிப்பு எவ்வளோ ஆகுதுன்னா மைனஸ் மியூ நாட் எப்சிலான் நாட் டோ ஸ்கொயர் இ வெக்டர் பை டோ டி ஸ்கொயர்னு ஆகுது. இப்போ வெக்டரோட பண்புகளின் படி ஃபார்முலா மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும்.
டெல் கிராஸ் ஏ வெக்டர், அதாவது ஒரு வெக்டர் குவான்டிட்டிக்கு டபுள் கர்ல் எடுக்கிறோம். டெல் கிராஸ் ஏ வெக்டர் எடுத்தால் அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் டாட் ஏ வெக்டர் மைனஸ் டெல் ஸ்கொயர் ஏ வெக்டர்னு கிடைக்கும். இதே நம்ம வந்து எலக்ட்ரிக் வெக்டர் ஈக்கு வந்து அப்ளை பண்ணால் டெல் கிராஸ் இ வெக்டர் வில் பி ஈக்குவல் டு டெல் டாட் இ வெக்டர் மைனஸ் டெல் ஸ்கொயர் இ வெக்டர்னு கிடைக்கும். ஏவை எடுத்துகிட்டு ஈயில் எழுதுகிறோம் நம்ம. இப்போ நம்மளோட முதல் சமன்பாடி பார்த்திங்கன்னா டெல் டாட் இ வெக்டர் ஈக்குவல் டு 0. அதையும் பிரதியிட்டுக்கலாம். பிரதியிட்டால் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேர்ம் வந்து என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். இப்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா டெல் கிராஸ் இ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஸ்கொயர் இ வெக்டர்னு கிடைக்கும். இப்போ சமன் 5யும் சமன் 6ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடை பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போது அதோட ரைட் ஹேண்ட் சைடை நம்ம வந்து ஒப்புமைப்படுத்தலாம். ஒப்புமைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் டெல் ஸ்கொயர் இ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் எப்சிலான் நாட் டோ ஸ்கொயர் இ வெக்டர் பை டோ டி ஸ்கொயர்னு கிடைக்குது. இந்த ரெண்டு மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு இருக்கிறது டெல் ஸ்கொயர் இ வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் எப்சிலான் நாட் டோ ஸ்கொயர் இ வெக்டர் பை டோ டி ஸ்கொயர். இதே மாதிரி நம்ம இப்போது சமன் 3 எடுத்துக்கிட்டு டெல் கிராஸ் கண்டுபிடிச்சிட்டே வந்த மாதிரி சமன் 4 எடுத்துக்கிட்டு டெல் கிராஸ் ஹெச் வெக்டரை கண்டறிஞ்சுனா நமக்கு கிடைக்கக்கூடிய சமன்பாடு என்னவாக இருக்குன்னா டெல் ஸ்கொயர் ஹெச் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் எப்சிலான் நாட் டோ ஸ்கொயர் ஹெச் பை டோ டி ஸ்கொயர்னு கிடைக்கும். அதாவது சமன் 7 எப்படி ஈயை வச்சு நமக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சதோ அதே மாதிரி சமன் ஹெச்சை வச்சு நமக்கு கிடைக்கும். அதாவது இதில் சமன் 7 8 பார்த்திங்கன்னா ஒரே வடிவம் கொண்ட சமன் தான். அதாவது வெற்றிடத்தில் சமதள மின்காந்த அலைகள் பரவுவதற்கான அலை சமன்பாடுகள், அதாவது இ மூலமாகவும் ஹெச் மூலமாகவும் செல்லக்கூடிய அலை சமன்பாடுகள். பொதுவாக ஒரு அலை பரவுதலுக்கான ப்ராபகேஷன் ஆஃப் அன் வேவ்க்கு ஒரு சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் ஸ்கொயர் சை வெக்டர் ஈக்குவல் டு 1/v ஸ்கொயர் டோ ஸ்கொயர் சை வெக்டர் பை டோ டி ஸ்கொயர். சைங்கிறது ஒரு குவான்டிட்டி, அது நம்ம ஈன்னு எடுத்துக்கலாம் இல்லை ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். அது இடத்த பொறுத்து வந்து மாறக்கூடிய ஒரு குவான்டிட்டி. இதில் விங்கிறது பார்த்திங்கன்னா அலையோட திசை வேகம், அதாவது அந்த அதாவது அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய அலையோட திசை வேகத்தை வின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சமன் 7 8 9 இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரே வடிவத்தில் இருக்குது. அதனால் மூணுத்தையும் ஒப்புமைப்படுத்தலாம். ஒப்புமைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் எப்சிலான் நாட்னு கிடைக்குது. இதுக்கு தலைகீழ் எடுக்கும்போது v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/மியூ நாட் எப்சிலான் நாட். ஆனால் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் சி ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1/மியூ நாட் எப்சிலான் நாட். இப்போ அதுலேருந்து சியோட மதிப்பு 1/√மியூ நாட் எப்சிலான் நாட்னு எழுதலாம். இங்கே சின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒளியோட திசைவேகம், அதாவது வெற்றிடத்தில் ஒளி செல்லக்கூடிய திசைவேகத்தை தான் நம்ம சின்னு குறியிடுவோம். அப்போது நமக்கு கிடச்சிருக்க v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/மியூ நாட் எப்சிலான் நாட், v 1/√மியூ நாட் எப்சிலான் நாட். அப்போ விக்கு பதில் என்னென்னு எழுதலாம்னா சின்னு எழுதலாம். இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னா மியூ நாட்டோட மதிப்பு 4π × 10⁻⁷, எப்சிலான் நாட் 8.854 இதெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பெருக்கி அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒளியோட திசை வேகம் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா v = c, அதாவது வெற்றிடத்தில் சமதள மின்காந்த அலைகள் பரவக்கூடிய திசை வேகம் ஒளியின் திசை வேகத்தை ஒத்து இருக்கும் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு.